வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.2 கொஸ்டின் நம்பர் 1, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவா காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x4 plus 3x3 minus x minus 3, x3 plus x2 minus 5x plus 3. செகண்ட் கொஸ்டின், x4 minus 1, x3 minus 11x2 plus x minus 11. தேர்ட் கொஸ்டின், 3x4 plus 6x3 minus 12x2 minus 24x, 4x4 plus 14x3 plus 8x2 minus 8x. Fourth question, 3x3 plus 3x2 plus 3x plus 3, 6x3 plus 12x2 plus 6x plus 12. மீபோவா, அதாவது மீ பெரு பொது வகுத்தியை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x4 plus 3x3 minus x minus 3 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் x3 plus x2 minus 5x plus 3 இது ரெண்டினுடைய மீபோவா தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட், இதுல நம்ம எதை முதல்ல எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்க எக்ஸினுடைய அடுக்குல எது உயர்ந்த அடுக்காக இருக்கிறதோ அதுதான் வந்து உயர்ந்த வரிசையுடையது தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா f of x எடுத்துக்கணும். அடுத்தது அதை விட சின்னதா இருக்கிறது g of x எடுத்துக்கணும். ஓகே, அது ரெண்டையுமே இப்போ எடுத்து நம்ம வகுக்கலாம். ஸோ வகுத்தல்னா இதுதானே. ஸோ இந்த மாதிரி போட போறோம். அப்ப இதுக்கு நான் f of x கொடுத்துக்கிறேன், அடுத்தது இதுக்கு நான் g of x கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி கொடுத்துட்டோம்னா ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலி தட் இஸ் f of x நாம் g of x வகுக்கணும். ஓகே, இப்படி வகுக்கணும்னா என்ன பண்ணணும், f of x வந்து மேல இருக்கு, அப்ப மேல இருக்குன்னா இங்க உள்ள போடணும், அப்படித்தானே. அப்ப இங்க போடுங்க x4 plus 3x3 minus x minus 3 போட்டாச்சு. ரைட், இதுல பாருங்க எனக்கு சம்திங் ராங். ஏன்னா x4 இருக்கு, x3 இருக்கு, பட் இங்க வந்து x ஸ்கொயர்ட் இருக்கணும். ஏன்னா படிப்படியா 4 3 2 1 0 அப்படின்ட்டு தான் அதனுடைய அடுக்கானது குறையணும். பட் இங்க 4 இருக்கு, 4க்கு அடுத்து 3 இருக்கு, 3க்கு அப்புறம் 2 காணும். அப்ப கட்டாயமா அந்த 2ங்கிற இடம் ஸோ நம்மளுக்கு இல்லை தானே. அப்ப நம்ம அது 0x2 நம்ம இங்க இன்புட் பண்ணணும். அதன் காரணமாக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்த நான் எடுத்துட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா தட் இஸ் பிளஸ் 0x2 போட்டுட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 போட்டுக்கிறேன். ரைட், இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், g of x, g அடுக்கு 3 பிளஸ் எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 5x பிளஸ் 3. இப்போ இது ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இங்க x3 இங்கே x4. ரைட், இப்போ இந்த எக்ஸ் கியூபை நம்ம x4 மாத்தணும். எப்படி மாற்ற முடியும், நமக்கு தெரியும் எக்ஸ் கியூபினுடன் நம்ம எக்ஸை பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், x4 கிடைக்கும் இல்லையா. அந்த கான்செப்ட்னால நான் என்ன பண்ண போறேன்னா த்ரோ அவுட்டா எதுல நம்ம இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் x2 மைனஸ் 5x பிளஸ் 3 நம்ம என்ன பெருக்கணும், பெருக்கல் எக்ஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸ் இன்டு இந்த எக்ஸ் கியூப் என்ன கிடைக்கும், தட் இஸ் எக்ஸின் அடுக்கு 4 கிடைக்கும், பிளஸ் இந்த எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன ஆகுது, தட் இஸ் எக்ஸ் கியூப் ஆகுது, மைனஸ் 5 அப்படியே இருக்கும். அப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் இந்த 3 பெருக்கல் எக்ஸ் என்னது, தட் இஸ் பிளஸ் 3x வருது. அப்ப எல்லாத்தையுமே நான் எக்ஸால பெருக்கும் போது நான் எனக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்குது இல்லையா. அதாவது x4 தான் நமக்கு மெயின், இதுதான் வரணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் x4 வந்து இதை கழித்தல் பண்ணும்போது இது கேன்சல் ஆகணும். ஸோ இப்போ நான் எக்ஸ்ன்னு மட்டும் எடுக்கிறேன் பாருங்க. அப்போ என்ன கிடைக்குது, x4 பிளஸ் அங்க இருக்கக்கூடிய x3 மைனஸ் இங்க இருக்கு இல்லையா மைனஸ் 5x2 பிளஸ் 3x போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் கழிக்கணும். தட் இஸ் கழிக்கிறதுக்கு தான் இங்க நான் இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், அண்ட் இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க நம்ம பிளஸ் ஆயிடும். அடுத்தது இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். ரைட், அப்ப நம்மளுக்கு என்னது, இது ரெண்டுமே கெட் கேன்சல். அப்ப 0x4 இருக்கு, அது போட தேவையில்லை. பட் இங்க பாருங்க 3 மைனஸ் 1 எக்ஸ் கியூப், 3x கியூப் மைனஸ் 1x கியூப் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் 2x கியூப் கிடைக்கும் இல்லையா. அதுதான் இங்க போடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 2x கியூப் பிளஸ் 0 பிளஸ் 5 என்ன கிடைக்கும், பிளஸ் 5x2. அடுத்து மைனஸ் 1x மைனஸ் 3x மைனஸ் 4x. ஓகே, இங்க பாருங்களேன் வெளியில வந்து 4 டேர்ம் இருக்கு. தட் இஸ் 1 2 3 4 டேர்ம் இருக்கு. இங்க உள்ள வந்து வெறும் 1 2 3 டேர்ம் தான் இருக்கு. அப்ப நம்ம 4 டேர்மா மாற்றோம்னா கட்டாயமா இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இதை நம்ம கீழே இறக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வகுத்தல்ல பண்ற மாதிரி தான் அதே போல நம்ம பண்ணலாம். ரைட், இப்ப நம்மளுடைய பர்பஸ் என்ன, சோ நம்மளுடைய இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் x2 மைனஸ் 5x பிளஸ் 3ல நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் கியூபை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 2x2 அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்ப நம்ம இதை த்ரோ அவுட்டா நம்ம எதால பெருக்கணும், தட் இஸ் 2ஆல பெருக்கணும். அப்ப அதுதான் நான் பண்ண போறேன். தட் இஸ் இது த்ரோ அவுட்டா நான் இப்ப 2ஆல பெருக்க போறேன். ரைட், இப்ப பாருங்க என்ன கிடைக்குது, 2x3 பிளஸ் 2x2 மைனஸ் 2 10x பிளஸ் 3 6. இப்ப அது அப்படியே இங்க போடுங்க. தட் இஸ் பிளஸ் 2ஆல தானே பெருக்க போறோம். அப்ப பெருக்குங்க. ஸோ 2 இன்டூ எக்ஸ் கியூப் 2x கியூப். மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க ஃபர்ஸ்டா இருக்க டேர்ம் படி இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டாந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளுங்களை போட்டு நம்ம பெருக்கிக்கணும்.
அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கேயும் பாருங்க இந்த 2x கியூபுக்கு தோதான ஆளாக நம்ம என்ன பண்றோம், எக்ஸ் கியூபை 2ஆல பெருக்கினா 2x கியூப் வந்துடும். அந்த பர்பஸ்க்கு எடுக்கிறோம். இதை மட்டும் கவனத்துல வச்சுட்டு நீங்க பெருக்குங்க. ரைட். அடுத்தது என்ன வரும் பாருங்க, பிளஸ் அங்க போட்டோம் இல்லையா, இதை அப்படியே எடுத்து போடுங்க. தட் இஸ் 2x² மைனஸ் 10x பிளஸ் 6 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ் அண்ட் இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ். அப்ப இது கேன்சல். நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன், 5ல 2 போச்சுன்னா 3x². அடுத்தது மைனஸ் 4 பிளஸ் 10, அப்ப 10ல 4 போச்சுன்னா பிளஸ் 6x. அடுத்தது மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 9 ஆயிடும். இப்போ 2 நம்பர் நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க, 5 10 அப்படின்ட்டு. அதனுடைய மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டுக்குமே ஜென்ரலான ஒரு வகுத்தியை தானே கேட்கறாங்க. அப்ப நம்ம வகுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். தட் இஸ் 10 நம்ம இப்போ வந்து 5ஆல வகுக்கிறோம். என்ன கிடைக்குது, தட் இஸ் 2 டைம் 10 கிடைக்குது. மீதி என்ன கிடைக்குது, 0. அப்ப மீதி 0 மாதிரி கிடைச்சா மட்டும்தான் இந்த 5 ஆனது இந்த 5,10 ரெண்டினுடைய மீப்போவாவா இருக்க முடியும். ஆன்சர் வந்து 5ன்னு போட முடியும். ரைட். பட் நம்ம இங்க பார்த்ததுல லாஸ்ட்ல நமக்கு 0 கிடைக்கல. அப்ப நாட் ஈக்குவல் டு 0 தானே. அப்ப நம்ம இதை நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னொரு பாலினாமியல், அதாவது பல்லுறுப்புக்கோவையா எடுத்துக்கலாம். தட் இஸ் r of x அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் 3x² பிளஸ் 6x மைனஸ் 9. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனாலதான் நம்ம மறுபடியும் ஒரு வகுத்துல நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ரைட். இப்போ இதுல பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 9 இருக்கு. இது எல்லாமே பாருங்க 3ஆம் வாய்ப்பாடு தானே. அப்ப நான் 3 காமனா எடுத்தேன்னா சோ 1x² பிளஸ் இங்க 2 3 6 இருக்கனால சோ 2x, இங்க 3 3 9னால மைனஸ் 3. that is not equal to 0. இந்த 3 அப்படிங்கிறது நம்ம மேல பார்த்தோம்ல, so that is f of x g of x. இது ரெண்டுலயுமே வந்து அந்த 3 நம்ம காமனா நம்ம எடுக்க கிடையாது. அதனால இந்த 3 வந்து நம்ம மீப்போவாவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால அதை நீங்க அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுங்க, அதை விட்டுடுங்க. நம்ம செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், that is g of x ஐ நம்ம இப்போ r of x ஆல வகுக்க போறோம். ரைட். இப்போ g of x என்ன உள்ள எழுதிக்கோங்க, g of x மேல இருக்கு இல்லையா, அதான். so that is x³ plus x² minus 5x plus 3 அப்படிங்கிறது. அடுத்து r of x இங்க வெளியில எழுதிக்கோங்க. so இதுதான் நம்மளுடைய r of x, that is 1x² plus 2x minus 3. அதை நான் x² எழுதிக்கிறேன். that is x² plus 2x minus 3. ரைட். நான் சொன்னது போல தான் என்ன பண்ணணும், so இங்க x³ உள்ள இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா x² இருக்கு. அப்ப இந்த டேர்மை x³ மாத்தணும். x³ மாத்தணும்னா நான் யாரால பெருக்கணும், x ஆல பெருக்கணும். அதை நான் இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. so x² plus 2x minus 3 த்ரோ அவுட்டா நீங்க x ஆல பெருக்கிக்கோங்க. x² x³ plus 2 into x into x x² minus 3 into x என்ன கிடைக்குது, 3x. சரி, இது அப்படியே நீங்க இங்க போடலாம். that is x ஆல நீங்க பெருக்கறனால அப்படிங்கறனால மேல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன போடுவீங்க, x³ plus 2x² minus 3x மைனஸ் பண்ணுவோம். சரி, மைனஸ் பண்ணோம்னா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ். ரைட். இப்போ இது கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது, மைனஸ் 2x² இருந்து பிளஸ் 1 போச்சுன்னா, அதான் மைனஸ் 2ல இருந்து 1 போச்சுன்னா மைனஸ் 1. ஸோ அதனால மைனஸ் 1x². இப்போ மைனஸ் 5ல இருந்து மைனஸ் பிளஸ் 3, அப்போ மைனஸ் 5ல இருந்து பிளஸ் 3 போச்சுன்னா என்ன கிடைக்குது, மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2x பிளஸ் 3 அப்படின்னா இங்க x² இருக்கு, இங்க மைனஸ் 1x² இருக்கு. அப்ப இங்க இந்த x² ஆனது மைனஸ் ஒரு x² மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் 1ஆல பெருக்கிக்கணும். அவ்வளவுதானே. ஸோ அதனால நம்ம சிம்பிளா என்ன பண்றோம், மைனஸ் 1ஆல பெருக்க போறோம். மைனஸ் 1ஆல பெருக்கினா இங்க போட்டு காட்டுற பாருங்க, x² பிளஸ் 2x மைனஸ் 3ங்கிறது மைனஸ் 1ஆல பெருக்கப்படும் பொழுது என்ன நடக்குது, மைனஸ் x² மைனஸ் 2x பிளஸ் 3ன்னு மாறுது. அப்ப இங்க போடுங்க, தட் இஸ் மைனஸ் ஒரு x²னால x²னால 1 தான், மைனஸ் 2x பிளஸ் 3. இப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த மைனஸ் இருந்தா இங்க பிளஸ்ஸா மாறும், இங்க மைனஸ் இருக்கு அப்ப பிளஸ்ஸா மாறும், இங்க பிளஸ் இருக்கு மைனஸா மாறும். அப்ப இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம் 0. கடைசியில 0ன்னு கிடைச்சிச்சுன்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த f of x மற்றும் g of x மீப்போவாக எது இருக்கும்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த r of x தான். சில சமயம் மாணவர்கள் தவறுதலா இதை எடுத்து எழுதிடுறீங்க, x மைனஸ் 1 தான் அதனுடைய மீப்போவான்ட்டு. இது கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஈவு மட்டுமே. ஸோ இதுதான் வந்து ரெண்டையுமே வகுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வகுத்தியாக இருக்கும். அவங்க கேட்ட கேள்வி என்னதான், மீப்போவா தான் கேட்டிருந்தாங்க. இதைத்தான் ஆன்சரா எழுதணும். ரைட். எனவே x⁴ பிளஸ் 3x² மைனஸ் x மைனஸ் 3 மற்றும் x³ பிளஸ் x² மைனஸ் 5x பிளஸ் 3னுடைய மீப்போவா என்னன்னு கேட்டீங்கன்னா x² பிளஸ் 2x மைனஸ் 3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். x⁴ மைனஸ் 1 x³ மைனஸ் 11x² பிளஸ் x மைனஸ் 11 அதனுடைய மீப்போவா என்ன, மீ பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்கறாங்க.
இப்போ நம்ம இந்த x பவர் 4 மைனஸ் 1 இருக்குல்லவா, இதை நம்ம என்னன்னு பண்ணுவோம்னா, இங்க அடுக்கு வந்து 4 இருக்கு. ஓகே, அடுக்கு 4 இருக்கு, பட் அந்த 3 காணோம், 2 காணோம், அப்புறம் அந்த 1 அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் காணோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அதெல்லாம் காணோம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான வகுத்தல் வழிமுறையை செஞ்சு மீப்போவா கண்டுபிடிக்க முடியும். சரி, ரைட். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸோ இதை முதல்ல f of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ x பவர் 4 மைனஸ் 1 x பவர் 4 பிளஸ் 0 இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறத நான் f of x எடுத்துக்கிறேன். அடுத்தது g of x. ஓகே, அது என்னன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. அது அப்படியே தான் இருக்கு. பட் நம்ம தொகுதியிலையும் எதை பகுதியிலையும் போட்டு நம்ம வகுக்கணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். அது முடிவு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸினுடைய அடுக்குல உயர்ந்த அடுக்கு எதுன்னு பார்க்கணும். இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இதுல உயர்ந்தது எது? 4 இருக்கிறது தான். அப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தொகுதியாக எடுத்துக்கணும், மேல எடுத்துக்கணும். அடுத்தது இங்க கீழே எக்ஸ் கியூப்னு இருக்கனால இதை நம்ம பகுதியாக எடுத்துக்கணும். சரியா? சோ அப்போ f of x தான் நம்ம g of x ஆல நம்ம வகுக்கணும். ரைட். இப்ப அதான் நான் உள்ள போட்டுக்கிறேன். பெரிய நம்பர்ஸா இருக்கக்கூடிய, அதாவது பெரிய பல்லுறுப்புக்கோவையை நான் உள்ள எழுதிட்டேன். அப்புறம் அதை விட சிறியதா இருக்கிறத நான் வெளியில எழுதிட்டேன். இனி நம்ம வகுக்கலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நாங்க வாட்ச் பண்ணணும். இதுல x பவர் 4, இதுல x கியூப். ஓகே, இப்போ இந்த x கியூப் ஆனது எப்ப x பவர் 4 மாறும்? சோ இதை x ஆல பெருக்கும் போது என்ன ஆகும்னா x பவர் 4 மாறிடும் தானே. சோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இதை த்ரோ அவுட்டா x ஆல பெருக்க போறேன். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 நம்ம எக்ஸ் ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11 எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ். அதான் ஃபுல்லா நான் இங்க போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து டோட்டலா வந்து மைனஸ் பண்ணணும். ரைட். அதுக்காக நம்ம இப்போ வந்து அதனுடைய சைனை நம்ம மாத்தணும். தட் இஸ் மைனஸ் பண்ண போறோம். சோ பாருங்க, இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க வந்து மைனஸ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ். ஓகே, ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 0 பிளஸ் 11, அப்ப 11 எக்ஸ் கியூப். ரைட். அதன் பின்ன என்ன இருக்கு பாருங்க, தட் இஸ் பிளஸ் 0 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கறனால சோ மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அண்ட் பிளஸ் 0 பிளஸ்ல வந்து 11 இருக்கு, அப்ப பிளஸ் 11 எக்ஸ் போட்டாச்சு. ரைட். இப்ப நம்மளுக்கு தெரியும் என்னது, இங்க வந்து இப்ப கிடைச்சதுல நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. 1 2 3. பட் ஆல்ரெடி நம்ம வகுத்ததுல 4 டேர்ம் இருக்கு பாருங்க. 1 2 3 4. இங்க டோட்டலா 4 டேர்ம் இருக்கறனால நம்ம இங்கேயும் 4 டேர்மா மாத்தினாதான் அடுத்து மறுபடியும் இதே போல வகுக்க முடியும். ரைட். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த மைனஸ் 1 கீழே இறக்கிக்கலாம். இப்ப இங்க 11 எக்ஸ் கியூப் இருக்கு. சோ இங்க வெறும் 1 எக்ஸ் கியூப் தான் இருக்கு. அப்ப இத சோ எக்ஸ் கியூப்ங்கறத எப்ப 11 எக்ஸ் கியூபா மாத்த முடியும்? தட் இஸ் 11ஆல பெருக்கும் போது. சோ அதுதான் நம்ம பண்ண போறோம். தட் இஸ் டோட்டலா எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 நம்ம மொத்தமா 11ஆல பெருக்கலாம். பெருக்கினா என்ன கிடைக்குது? 11 எக்ஸ் கியூப் மைனஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11 எக்ஸ் 11 மறுபடியும் மைனஸ் 121. ரைட். இப்போ இதை இங்க தூக்கி போட்டுக்கலாம். பிளஸ் 11 எக்ஸ் கியூப் மைனஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 121. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் மைனஸ் இருக்கு, பிளஸ் அண்ட் இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் அண்ட் இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க பிளஸ். சரி, அப்ப 11 எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் கியூப் 0 ஆயிடுது. அப்ப இங்க பாருங்க மைனஸ் 1 பிளஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர். அப்ப 121ல இருந்து 1 போச்சுன்னா அப்ப என்ன கிடைக்குது? பிளஸ்ல 120 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. நெக்ஸ்ட் பிளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11 எக்ஸ் கெட் கேன்சல். இங்க மைனஸ் 1 பிளஸ் 121. அப்ப 121ல 1 போயிடுச்சுன்னா 120 கிடைக்குது. சப்போஸ் இதுக்கு பதிலாக இப்படி 0 வந்திருந்ததுன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11ங்கிறது தான் மீப்போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அப்படி நடக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்கு இல்லையா, இதை கொண்டு போயிட்டு இங்க போட்டு மறுபடியும் நம்ம இதால நம்ம வந்து வகுத்து போட்டு பார்த்தோம்னா நமக்கு மீப்போவா கிடைக்கும். சோ இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணும்போது கடைசியில 0 கிடைச்சிச்சுன்னா அப்ப இங்க இருக்கிற இந்த டேர்ம் தான் நம்ம வந்து மீப்போவா அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்ப போடும்போது தெரியும். பட் இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு அது பார்க்க நீட்டா இருக்காது. சோ நம்ம கீழே தனியா எடுத்து போடலாம். 120 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 120 கிடைக்குது. ரைட். இப்போ அதுல நான் 120 காமனா இருக்கு, அதனால எடுக்கிறேன். சோ இங்க 120 எடுத்துட்டா மிச்சம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அது இங்க போட்டாச்சு. இங்க 120 எடுத்தனா சோ 120 பெருக்கல் 1ன்றது இருக்கும். அப்போ ஒரு டைம் அப்படிங்கிறது இங்க போட்டாச்சு. அப்ப என்ன கிடைக்குது? 120 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைக்குது. ரைட். இப்போ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். சோ ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எதை கொடுக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 120 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 120 ஆனது ஒருவேளை நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கோ அல்லது ஜி ஆஃப் எக்ஸுக்கோ பொதுவானது கிடையாது. அதனால நம்ம இதை வந்து மீப்போ வகுதியில வந்து இந்த 120 கொண்டு வர முடியாது. அதனால அதை நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 120 கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அது மட்டும் நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ரைட். இப்போ என்னது ஜி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸால வகுத்து பார்க்கலாம். ஏன் வகுக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்க பாருங்க ஜி ஆஃப் எக்ஸ்ல என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் தான் வந்து அதனுடைய வரிசையாக இருக்கு. எக்ஸினுடைய அடுக்குல 3 இருக்கு ஜி ஆஃப் எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஹெச் ஆஃப் எக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸினுடைய அடுக்குல என்ன இருக்கு, ஸோ 2 இருக்கு. அப்ப இதுல நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூபை மேல போட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம வகுத்து போடுறதா நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இது தொகுதியிலையும் இது பகுதியிலையும் நம்ம போட்டாச்சு. ரைட். இப்போ நம்ம அதே போல வகுத்துல மேற்கொள்ளலாம்.
g of x இங்க போட்டிருக்கேன், that is x cube minus 11x squared plus x minus 11 அப்படின்ட்டு. அடுத்து h of x இங்க போட்டிருக்கேன், that is x squared plus 1 அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் இந்த x cube வர மாதிரி நம்ம இந்த x squared மாத்தணும். எப்படி மாத்த முடியும், ஜஸ்ட் x ஆல பெருக்கினாலே போதும். அதான் நான் வந்து இங்க போட்டிருக்கேன், that is x squared plus 1 x ஆல பெருக்கும்போது என்ன கிடைக்குது, x squared into x x cube plus 1 into x another x. ஸோ அதான் நம்ம இந்த x cube plus x இங்க எடுத்து போடணும். அப்ப இந்த x cube plus x கொண்டாந்து இங்க நம்ம போடலாம். சரி, இங்க x cube வந்துரும் அண்ட் இங்க தான் x வரும். இங்க வந்து x ஸ்கொயர்ட் இருக்கனால இந்த இடம் இல்ல, அதனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 0x ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லனா டோட்டலாவே நீங்க 0 கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே, நம்ம எப்படி பண்றோம் பாருங்க. தட் இஸ் இதுக்கு பதிலா நம்ம x cube அண்ட் இந்த மீதி இருக்கக்கூடிய plus x கொண்டாந்து இங்க போட்டுக்கோங்க. போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் கழிக்க செய்யணும். இதுக்கு இடையில எதுவுமே இல்லை, அதனால நம்ம இது பிளஸ் 0 மட்டும் போட்டுக்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கழிக்க போறோம். கழிச்சா பாருங்க இது மைனஸ் ஆகும், அந்த இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ் ஆகும். ரைட், இப்போ இதுக்கு கெட் கேன்சல். அதே போல எக்ஸ் மைனஸ் எக்ஸும் கெட் கேன்சல். அப்ப என்ன மிச்சம் இருக்கு, மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 இருக்கு. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, தட் இஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை வந்து மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்னா மாத்தணும்னா யார் மாத்த முடியும், தட் இஸ் இங்க போடுறேன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 நம்ம மைனஸ் 11 பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 கிடைக்கும். இப்போ அதுதான் நான் இங்க பண்ண போறேன். ஸோ மைனஸ் 11 போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11. ஓகே, இப்போ கழிச்சா என்ன வரும், தட் இஸ் மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் மாத்துவோம், இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் மாத்துவோம். அப்ப கெட் கேன்சல். அப்ப நம்ம கேட்ட ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, தட் இஸ் 0. இந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம என்ன சொல்லணும், தட் இங்க போட்ட f of x x power 4 minus 1 and g of x x cube minus 11x squared plus x plus minus 11 அப்படிங்கிற இந்த ரெண்டினுடைய மீ போ வாவாக எது இருக்க முடியும், ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ஆகத்தான் இருக்க முடியும். ஸோ எங்கேயாவது போய் தவறுதலா இது எழுதுறதுக்கு பதில் இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சரா வரும். ஸோ இதை கொண்டு போயிட்டு ஆன்சரா எழுதிடாதீங்க, தவறா போயிடும். ஸோ நம்ம இதைத்தான் நம்ம தெளிவா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் இதனுடைய மீப்போவான்னு எழுதணும். இங்க மீதி 0 வருது, அதனால மீதி 0 வருவதால் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 மீப்போவா, அதாவது மீ பெரு பொது வகுத்தி என்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் நம்மளுடைய ஆன்சர். 3x பவர் 4 பிளஸ் 6x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x 4x பவர் 4 பிளஸ் 14x கியூப் பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x இதனுடைய மீ போவா, அதாவது மீ பெரு பொது வகுத்தி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பாருங்களேன், இதுல வந்து இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 12, இங்க 24. இது எல்லாமே 3னுடைய மடங்காக இருக்கிறதுனால நம்ம 3ங்கிறது ஜென்ரலா எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கும், 1 3 3 இருக்கும். இங்க என்ன இருக்கும், 2 3 6, இங்க 4 3 12, இங்க என்ன இருக்கும், 8 3 24 இருக்கும். ரைட், அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், 3 காமனா எடுக்கலாம். 3 காமனா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க. சோ 3 எடுத்துருங்க. அப்ப ஒரு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4, அப்ப 1 எக்ஸ் பவர் 4 பிளஸ் இங்க 3 எடுத்தா என்ன வருது, 2 எக்ஸ் கியூப், அப்ப 2 எக்ஸ் கியூப். அடுத்தது இங்க என்ன இருக்கு, மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர், அப்ப மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் இங்க வந்து மைனஸ் 8 எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப மைனஸ் 8 எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ரைட், அதே போல இங்கேயும் பாருங்க. ஸோ இந்த 2வது வாய்ப்பாடு இருக்கிறதுனால ஸோ 2 2 4, இங்க வந்து 2 7 14, அடுத்தது இங்க வந்து 2 4 8, இங்க 2 4 8. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், 2 வெளியில எடுக்கலாம். 2 வெளியில எடுங்க. அப்ப என்ன கிடைக்குது, தட் இஸ் 2 எக்ஸ் பவர் 4, அப்ப 2 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 7 எக்ஸ் கியூப் பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இங்க கிடைச்சக்கூடிய 3, இங்க இருக்கக்கூடிய 2, இது ரெண்டுக்குமே வந்து காமன் இல்ல, அதாவது ஜென்ரலா இல்ல, பொது வகுதியாக இல்ல, அதனால இதை விட்டுறலாம். ஸோ விட்டுட்டு மீதி இருக்கிற இதை நம்ம எஃப்னும் இதை நம்ம வந்து g அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். So f of x is equal to என்ன எழுதலாம், that is ஒரு x power 4 plus 2 x cube minus 4x squared minus 8x ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து g of x என்னது, that is 2 x power 4 plus 7 x power cube plus 4x squared minus 4x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ இங்க f of x, இங்க g of x பாருங்க, எது உயர்ந்த அடுக்குன்னு பாருங்க. அதை தான் நம்ம வந்து தொகுதியா வச்சுக்கணும். இங்க x னுடைய அடுக்குல என்ன இருக்கு, 4. அதே போல இங்கேயும் x னுடைய அடுக்கு 4 இருக்கு. அப்ப எனவே கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். நம்ம இதுல எது தொகுதியில, அதாவது மேல வகுத்தல் பண்ண போறோம் இல்லையா, வகுத்தல்ல இப்ப மேல என்ன போடணும் கீழே என்ன போடணுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா. சோ அப்ப எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க எக்ஸ் பவர் 4 தான், இதுவும் எக்ஸ் பவர் 4 தான். பட் இங்க எக்ஸ் பவர் 4க்கு முன்னாடி 1 இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 4க்கு முன்னாடி 2 இருக்கு. அப்ப இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போடணும். அப்ப நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் g of x நம்ம f of x ஆல வகுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடுறோம். g of x ஐ நான் என்ன பண்ண போறேன்னா f of x ஆல வகுக்க போறேன். இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இப்ப g of xங்கிறது நமக்கு வகுபடும் என்ன ஆகும், இந்த f of xங்கிறது வகுதியாகவும் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து அந்த இடத்துல கரெக்டா போட்டுக்கிறோம். போட்டதுக்கு அப்புறம் என்ன பாக்குறோம்னா, x பவர் 4 இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 2x பவர் 4. ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க 2x பவர் 4 இருக்கு, இங்க வெறும் x பவர் 4 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த x பவர் 4 2x பவர் 4 எப்ப மாத்த முடியும், 2ஆல பெருக்கணும். சோ x பவர் 4 2ஆல பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 2x பவர் 4 கிடைக்கும் இல்லையா. சோ அதுதான் நான் இங்க பண்ண போறேன். x பவர் 4 plus 2x cube minus 4x square minus 8x நம்ம 2ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், that is 2x பவர் 4
பிளஸ் 4x³ மைனஸ் 8x² மைனஸ் 16x. இப்போ அதை நம்ம இங்கே போடலாம். இப்போ 2ஆல பெருக்கிறோம். ஸோ 2ஆல பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்க, 2x⁴ பிளஸ் 4x³ மைனஸ் 8x² மைனஸ் 16xன்னு கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் பண்ணுவோம். சரி, மைனஸ் பண்ணா இங்க பாருங்க, இது பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு பிளஸ். ரைட், அப்ப இது கேன்சல் ஆயிடுது. அப்ப மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 7 4 போச்சுன்னா 3x³. அடுத்தது 4 + 8 என்ன ஆகுது, பிளஸ் 12x². அடுத்து மைனஸ் 4 16 பிளஸ் 16. இப்ப 16ல 4 போச்சுன்னா பிளஸ் 12xன்னு ஆகுது. இங்க வந்து 1 2 3ன்ட்டு 3 டேர்ம் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 டேர்ம் இருக்கு. சரி, எப்படி நம்ம வகுக்க முடியும்? வகுக்க முடியாது அல்லவா? அப்ப இதோட நம்ம வந்து இங்க ஸ்டாப் கொடுத்துக்கணும். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரதுனால நிச்சயமாக இந்த டேர்ம் வந்து இந்த f(x) மற்றும் g(x) மீப்பெரு பொது வகுத்தியாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே மறுபடியும் என்ன பண்ணணும்? ஸோ இங்க வந்து மறுபடியும் இன்னொரு வகுத்தல் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த g(x) ஆன எதை போடணும்? தட் இஸ் x⁴ பிளஸ் 2x³ இருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் இதை கொண்டு வந்து இதுக்குள்ள நம்ம போடணும். ரைட், 3x³ பிளஸ் 12x² பிளஸ் 12x அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு என்ன பண்றோம்? ஸோ இதுல இருந்து 3 வெளியில எடுக்கிறோம். 3 வெளியில எடுத்து என்ன ஆகுது? ஸோ தட் இஸ் x³ இங்க 4 12ங்கனால 4x² பிளஸ் இங்க 12xங்கிறது 3 12ங்கனால 4x. ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். தட் இஸ் x³ பிளஸ் 4x² பிளஸ் 4xக்கு h(x)ன்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். ரைட், இப்போ இந்த 3 என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ஆனது இந்த மேல இருக்கக்கூடிய இந்த f(x)க்கோ இல்ல g(x)க்கோ எதுவுமே காமனா கிடையாது. அதனால நம்ம இந்த 3 நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த 3 வராது. அப்ப இங்க இருக்குது g(x), இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது h(x). ஓகே, இதுல பாத்தீங்கன்னா எது மேல போடணும், அதாவது தொகுதியில போடணும் அப்படின்னா, இங்க x-னுடைய அடுக்கு 3 இருக்கு, இங்க x-னுடைய அடுக்கு 4 இருக்கு. சோ எது நம்ம மேல போடுவோம்? தட் இஸ் x-னுடைய அடுக்கு 4. அப்ப x-னுடைய அடுக்கு 4 இருக்குது என்னது? g(x). அப்ப அந்த g(x) உள்ள எழுதிக்கோங்க. தட் இஸ் வகுபடும் எண்ணாக. அடுத்து h(x)ங்கிறது வகுக்கக்கூடிய எண்ணாக இருக்கும். தட் இஸ் அது வந்து இங்க போடணும். சோ அதை நம்ம x³ பிளஸ் 4x² பிளஸ் 4xன்னு போட்டுக்கலாம். ரைட், இப்போ சப்போஸ் இந்த 3x³ இருந்து தான் நம்ம இந்த 3 பிரிச்சு எடுத்தோம் இல்லையா? இப்போ சப்போஸ் அப்படி இல்லாம இந்த டோட்டலா இந்த 3x³ பிளஸ் 12x² அப்படியே இங்க போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 3 வந்திருக்கும், இங்க வெறும் x⁴. இங்க 3x⁴. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க x⁴ கொண்டாடுறோம்னா நம்ம 1/3x நம்ம பெருக்கணும். இப்போ 1/3xன்னு போடுறதெல்லாம் நமக்கு வந்து எளிமையா இருக்காது. இதெல்லாம் நமக்கு எளிமையா இருக்காது. அதனாலதான் நம்ம இங்க வந்து 3 நம்ம என்ன பண்றோம்? பொதுவா வெளியில எடுத்துறோம். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு எளிமையாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம பாருங்க, இந்த x³ வந்து நம்ம x⁴ மாத்தணும். எப்படி மாத்த முடியும்? தட் இஸ் ஜஸ்ட் x ஆல பெருக்கினா போதும். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் x³ பிளஸ் 4x² பிளஸ் 4x. x ஆல பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? x³ இன்டு x என்னது? x⁴. 4x² இன்டு x என்னது? 4x³. அப்ப 4x இன்டு x என்னது? 4x². ஸோ அதை நம்ம இங்க அப்படியே எழுதிக்கலாம். தட் இஸ் இப்போ நம்ம x ஆல பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் x⁴ பிளஸ் 4x³ பிளஸ் 4x² கிடைக்குது. ரைட், எப்பவும் ஆஸ் யூஷுவல் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதான் பண்ண போறோம். கழிச்சா என்ன கிடைக்குது? இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் போடுங்க. இங்க பிளஸ் இருக்கு மைனஸ், அண்ட் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ். ரைட், இப்போ பாருங்க இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்ப என்ன கிடைக்குது? ஸோ 2 - 4 மைனஸ் 2x³ அடுத்தது இப்போ இங்க என்ன இருக்குது? -4 - 4. அப்ப -8x² மைனஸ் 8x இதை நம்ம கீழே இறக்கிக்கிறோம். ஏன்னா 2 டேர்ம் தான் இருக்கும். ஸோ இங்க வெளியில 3 டேர்ம் இருக்கிறதுனால இது கட்டாயமா நம்ம இறக்கி ஆகணும். ஸோ அதான் நம்ம இறக்கிருக்கோம். இப்போ மீண்டும் என்ன பார்க்கணும்? இங்க -2x³ இருக்கு, இங்க வெறும் ஒரு x³ இருக்கு. இது எப்போ -2x³ மாறும்? ஜஸ்ட் இங்க பாருங்க, நான் போட்டிருக்கேன் x³ பிளஸ் 4x² பிளஸ் 4x -2ஆல பெருக்கும்போது நீங்க எதை மட்டும் பார்க்கணும்னா இதுல ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ரைட், ஸோ -2 இன்டூ x³ என்னது? -2x³. அடுத்தது -2 இன்டூ 4x² என்னது? -8x² பிளஸ் 4x இன்டூ -2 வந்து -8x. ஸோ அப்போ இதை கொண்டு வந்து அப்படியே நம்ம இங்கே போடணும். இப்போ -2 இங்கே போடுங்க. அப்புறம் என்ன எழுதணும்? இங்கே கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க. தட் இஸ் -2x³ -8x² -8xன்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்? தட் இஸ் இதான் கழிக்கணும். கழிச்சனா என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் இருந்தால் பிளஸ்ஸாக மாற்றணும். இங்கே மைனஸ் இருந்தால் பிளஸ் அண்ட் இங்கே மைனஸ் இருந்தால் பிளஸ். அப்போ என்ன ஆகுது? இது கெட் கேன்சல். இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக என்ன கிடைக்குது? நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 0 வரதுனால ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கூடிய இந்த x³ பிளஸ் 4x² பிளஸ் 4x அப்படிங்கிற இதுதான் நம்மளுக்கு இந்த மேலே பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் இந்த f(x) மற்றும் g(x) ஆன இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மீப்போவாக இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம். மீதி 0 என்று வருவதால் மீப்போவாக என்ன இருக்குன்னா, ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதைத்தான் எழுதணும். இதை போயிட்டு எடுத்து எழுதிடாதீங்க. உங்களுடைய வகுத்தி இருக்கு இல்லையா? அதைத்தான் எழுதணும். ஸோ அதை விட்டு கோஷன்ட், அதாவது அதனுடைய ஈவை போய் எழுதிடாதீங்க. இது தப்பு. ஸோ மறக்காம இதை எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். x³ பிளஸ் 4x² பிளஸ் 4x தான் நம்மளுடைய சொல்யூஷன். 6x³ பிளஸ் 12x² பிளஸ் 6x பிளஸ் 12 மற்றும் 3x³ பிளஸ் 3x² பிளஸ் 3x பிளஸ் 3 இதனுடைய மீப்போவா தான் கேட்கறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவையில பாருங்க, இங்க 6 இருக்கு, இங்க 12, இங்க 6, இங்க 12. இது பாருங்க 6னுடைய மடங்காக இருக்கறனால நம்ம இது 6 வந்து நம்ம காமனா எடுக்கலாம். இங்க என்ன இருக்கும்? 6 1 6, இங்க 6 2 12, இங்க 6 1 6, அடுத்து இங்கேயும் 6 2 12. அப்ப நம்ம பொதுவா நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா 6 காமனா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஒரு x³ பிளஸ்
2x² பிளஸ் 1x பிளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ரைட். அப்ப இதே போல இங்கே பாருங்க, இங்க 3வது வாய்ப்பாடு இருக்கு பாருங்க. 1 3 3, இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான், அண்ட் இங்கேயும் 3 தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துல இருந்தும் 3 வெளியில எடுக்கலாம். 3 வெளியில எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது, 1x³ பிளஸ் 1x² பிளஸ் 1x பிளஸ் 1. ரைட். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்களேன். இங்க வந்து 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 3வது வாய்ப்பாடுல வருது. அப்போ முதல்ல இந்த 6க்கும் 3க்கும் நம்ம மீப்போர் வகுத்தி என்னன்னு பார்க்கணும். தட் இஸ் 6க்கும் 3க்கும் நம்ம மீப்போவை பார்க்கணும். எப்படி பார்ப்போம், தட் இஸ் இந்த லேடர் டிவிஷன்ல 6,3 போடுவீங்க. தட் இஸ் 3ஆல வகுத்தீங்கன்னா 2 3 6, 1 3 3 கிடைக்குது. இதுக்கு மேல நம்ம வந்து 1ஆம் வாய்ப்பாடுல தான் வகுத்துட்டு போக முடியும். ஸோ இது ரெண்டுக்குமே ஜென்ரலா பொதுவான வகுதியாக இருக்கிறது என்னன்னா 3 தான். அப்ப இதுக்கு வந்து 3ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபைனல் ஆன்சர்லாம் நம்ம எடுத்து எழுதணும். இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இங்க கிடைச்சிருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம டோட்டலா f(x) எடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து நம்ம g(x) எடுத்துக்கலாம். அதை நம்ம இங்கே போடுறோம் பாருங்க. தட் இஸ் இங்க f(x) அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது இங்க வந்து g(x) அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 1x³ பிளஸ் 2x² பிளஸ் 1x பிளஸ் 2க்கும் இந்த இது இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வகுத்து மீப்போவா பார்க்கணும். ரைட். இப்படி பார்க்கும்போது இங்க பாருங்களேன், இங்க x³ இருக்கு, இங்கேயும் x³ இருக்கு. ரைட். அப்போ இது ரெண்டுமே பொதுவா இருக்கு. இதுல நான் எதை வந்து வகுதியாகவோ இல்லது எதை வந்து வகுபடும் எண்ணாகவோ எடுக்கணும்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல பாருங்க, இந்த ரெண்டாவது டேர்ம்ல 2x², இங்க 1x². அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாம்னா வகுபடும் எண்ணாகவும் இதை வகுக்கும் எண்ணாகவும் எடுத்துக்கலாம். சரி. அப்ப நம்ம f(x) இது அப்படின்னா, இது g(x) அப்படின்னா என்ன நினைப்போம், இந்த f வந்து நம்ம g-ஆல நம்ம வகுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரைட். இப்போ நம்ம அதை இங்க போடலாம். ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் f(x) நம்ம g(x)ஆல வகுக்க போறோம். சரி. இப்போ f(x) இங்க எழுதிக்கோங்க. தட் இஸ் 1x³ ஜஸ்ட் x³ பிளஸ் 2x² பிளஸ் 1x பிளஸ் 2ன்னு போட்டாச்சு. அடுத்தது இங்க g(x) எழுதுங்க. தட் இஸ் இங்க எழுதுங்க 1x³ பிளஸ் 1x² பிளஸ் 1x பிளஸ் 1. ஸோ என்ன நீங்க இங்க 1 கூட போட்டுக்கோங்க. ரைட். இங்கேயும் x³ தான் இருக்கு, இங்கேயும் 1x³ தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம இதை 1ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன கிடைக்கும், 1 × x³ என்ன கிடைக்குது, 1x³. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் 1 × 1x²ங்கிறது 1x² பிளஸ் 1 × 1x 1x பிளஸ் 1 × 1 1. சரி. மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இங்கேயும் பிளஸ் மைனஸ் ஆகுது, அங்க இங்கேயும் பிளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் இங்கேயும் பிளஸ் மைனஸ் ஆகுது. அப்ப இது கெட் கேன்சல். அப்ப என்ன கிடைக்குது, ஸோ 2ல 1 போச்சுன்னா 1x². இப்போ 1xக்கு மைனஸ் 1x 0 ஆயிடும். அப்போ பிளஸ் 0x இருக்கு. அதாவது அந்த டேர்மே தேவையில்லை. 2ல 1 போயிடுச்சு அப்படின்னா, 2ல 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், பிளஸ் 1 கிடைக்கும். 1 2 3 அப்படின்னு 3 டேர்ம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 டேர்ம் இருக்கும். ஸோ நிச்சயமா இது கூட மறுபடியும் எதால பெருக்கி இங்க போடும்போது ஸோ ஒரு டேர்ம் கீழே வந்து அதிகமா வரும். ஸோ அப்போ ப்ராப்ளம் இருக்கும், நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை அப்படியே வச்சுட்டு இந்த g(x) கொண்டு போயிட்டு இங்க போட்டு இதை நம்ம வகுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்படியே பண்ணோம்னா நமக்கு அது ஒரு நீட்னஸா இருக்காது. அதனால நம்ம கீழே போட்டு பண்ணலாம். இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதனால நம்ம மறுபடியும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது நம்ம g(x) நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க கிடைச்சது இல்லையா, லாஸ்டா கிடைச்சது, இதை நம்ம வந்து h(x)ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் இங்க எழுதுறேன். தட் இஸ் h(x) இஸ் ஈக்குவல் டு என்னது, 1x² பிளஸ் 1 that is equal to x² plus 1 that is not equal to 0. இதை தான் நம்ம h(x) எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ ஆல்ரெடி நம்ம இங்க g(x) பார்த்துருக்கோம். g(x) x³, இங்க h(x)ங்கிறது x² ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுல இதை வந்து நம்ம வகுபடும் எண்ணாகவும் இதை நம்ம வகுப்பானாகவும் எடுத்துக்கலாம். ரைட். அப்ப நம்ம எப்படி எழுதணும், தட் இஸ் இப்போ நம்ம செகண்ட் கேஸ்ல என்ன பண்ண போறோம்னா, தட் இஸ் g(x) நம்ம என்ன பண்ணணும், h(x) வகுக்க போறோம். ஓகே. ரைட். இப்போ g(x) என்ன எழுதிக்கோங்க உள்ள, தட் இஸ் 1x³ பிளஸ் 1x² பிளஸ் 1x பிளஸ் 1. அதை எதால வகுக்க போறோம்னா x² பிளஸ் 1ஆல வகுக்க போறோம். இந்த x² ஆனது இங்க x³ மாறணும். எப்படி மாறும், தட் இஸ் ஜஸ்ட் x-ஆல பெருக்கினா போதும். ஸோ எக்ஸால பெருக்குங்க. இங்க போட்டு காமிக்கிற பாருங்க, x² பிளஸ் 1 ஜஸ்ட் x-ஆல பெருக்குங்க, x³ பிளஸ் எக்ஸ்ன்னு மாறும். அப்ப அதனால நம்ம இங்க x³ பிளஸ் எக்ஸ், ஒரு எக்ஸ் இங்க தான் இருக்கு. அப்ப அதான் இப்போ இங்க நடுவில் எதுவுமே தேவையில்லை, அதனால 0ன்னு போட்டுக்கலாம். ரைட். இப்போ பாருங்க, ஸோ மைனஸ் பண்ணுவோம். எப்படி மைனஸ் பண்ணுவோம், தட் இஸ் இந்த குறியை மாற்றணும். ஸோ இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இங்க மைனஸா மாறும். அப்ப இது கேன்சல் ஆயிடுது. அதே போல ஒரு எக்ஸ்க்கு மைனஸ் ஒரு எக்ஸ் போச்சுன்னா கேன்சல் ஆயிடுது. அப்ப மிச்சம் என்ன கிடைக்கிறது, ஒரு x² பிளஸ் இங்க மிச்சம் 1 இருக்கு. ரைட். இது பாருங்க இங்கே இருக்கு இல்லையா, அப்ப ஜஸ்ட் 1ஆல பெருக்குனாலே இது அப்படியே கிடைக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், x² பிளஸ் 1 போட்டுட்டு ஸோ பாருங்க இப்போ மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா ஸோ இதுக்கு மைனஸ் ஆகும், இதுக்கும் பிளஸ் இருக்கு, அப்போ மைனஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0ன்னு ஆன்சர் வருது. அப்போ 0ன்னு ஆன்சர் கொடுத்துட்டாலே ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த வகுப்பான் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு என்னவா இருக்க முடியும், ஸோ மேலே பார்த்த இந்த f(x) மற்றும் g(x) இது ரெண்டினுடைய பொது வகுதியாக இருக்க முடியும். ரைட். இப்போ அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இங்கே மீப்போவாவா என்ன பார்த்து வச்சிருக்கோம், 3. அப்போ அந்த 3ஐயும் சேர்த்து பெருக்கிக்கணும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதலாம். மீதி 0 என்று வருவதால் அப்ப 6x³ பிளஸ் 12x² பிளஸ் 6x பிளஸ் 12 3x³ பிளஸ் 3x² பிளஸ் 3x பிளஸ் 3 மீப்போவா, தட் இஸ் மீப்பேறு பொது வகுதிங்கிறது இங்க இருக்கு இல்லையா, இந்த x² பிளஸ் 1 எழுதுங்க. எங்கார்ந்து கொண்டோ இங்க மேல இருக்கக்கூடிய இந்த கோஷன்ட், அதாவது ஈவை போய் எழுதிடாதீங்க, இது தவறு. ஸோ நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் x² பிளஸ் 1 எழுதலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்,
ஸோ நம்ம அதாவது கணக்கினுடைய ஆரம்பத்திலேயே என்ன பார்த்தோம், இந்த 6க்கும் 3க்கும் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், 3 காமனா இருக்கு, அதாவது மீப்பெரும் பொது வகுதியாக இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அதையும் நம்ம இங்க வந்து பெருக்கல்ல எழுதிடணும். தட் இஸ் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்திடணும், 3ஐயும் சேர்த்திடணும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2, பின்வருவனவற்றிற்கு மீ போ மா காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x² y 8x³ y squared. Second question 9a³ b squared 12a² b squared c. Third question 16m 12m squared n squared 8n squared. Fourth question p squared minus 3p plus 2 p squared minus 4. Fifth question 2x squared minus 5x minus 3 4x squared minus 36. Fifth question 2x squared minus 3xy the whole square 4x minus 6y the whole cube 8x cube minus 27y cube. மீ போ மா காண்க. மீ போமானா என்னது, மீ பெரு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மடங்குனால என்ன, மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 4x² y 8x³ y squaredனு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீ போமா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை நம்ம முதல்ல ஏணி வகத்தில் எடுத்து நம்ம போட்டு பார்த்துடணும். ஏணி வகத்தில் எப்படி போடுவோம், தட் இஸ் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் போடுங்க. 4 8. இப்போ இதை பிரைம் ஃபேக்டரைசேஷன், அதாவது பகா கரணிப்படுத்துங்க. தட் இஸ் 2 எடுத்தோன்னா என்ன கிடைக்குது, 2 2 4 4 2 8. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணணும், 2ஆல பண்ணுங்க. 1 2 2 2 4. பொது வகுத்தி அப்படின்னா இதோட நம்ம நிறுத்தி இருப்போம், இது 2 சேர்ந்தா பொது வகுத்தின்னு சொல்லியிருப்போம். பட் இது மடங்கு அப்படிங்கிறதுனால எப்பவுமே கடைசியா 1,1 வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க ஏணி வகுத்தலால வகுத்துக்கிட்டே வரணும். ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இதை வகுக்கணும். தட் இஸ் இப்போ என்ன பண்ணலாம், ஸோ 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுத்தா என்ன கிடைக்குது, 1 அப்படியே வந்துடும் 1. ஓகே, அப்போ 1 1 கிடைச்சிச்சு. அப்போ இதை 3ஐயுமே நம்ம பெருக்குங்க. இப்போ 2 2 4 4 2 8. அப்போ இங்க ஸோ 8ங்கிறது அதனுடைய ஃபர்ஸ்ட் மடங்கு, அதாவது 4 மற்றும் 8னுடைய பொது மடங்கு மீ பெரு பொது மடங்காக இருக்கிறது 8 தான். நெக்ஸ்ட் இங்க இருக்கிறதுல இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த எக்ஸ்ல பாருங்க அடுக்கு வந்து 2 இருக்கு. இங்க எக்ஸினுடைய அடுக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. இப்போ இருக்கிறதுல எது அதிகமா இருக்குதோ, அதிக மடங்காக இருக்குதோ அதை நீங்க ஆன்சர்ல எழுதுங்க. ஸோ நம்ம 8 எக்ஸினுடைய அடுக்கு 3ன்னு போட்டுக்கோங்க. அதே போலதான் இங்க ஒய்னுடைய அடுக்குல என்ன இருக்கு, இங்க ஒய்னுடைய அடுக்குல 1 இருக்கு, இங்க ஒய்னுடைய அடுக்குல 2 இருக்கு. அப்ப நம்ம எது அதிகமா இருக்கு, ஒய்னுடைய அடுக்கு 2. அப்ப இந்த ஒய்னுடைய அடுக்கு 2 அப்படிங்கிறது போடுங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, -9a³ b squared 12a² b squared c அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்பர்ஸை மட்டும் பார்க்கணும். இங்க இந்த மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, முதல்ல நம்பர் மட்டும், அதாவது மைனஸ் இல்லாம பாருங்க. தட் இஸ் 9 இங்க 12. முதல்ல அதை எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏணி வகத்துல பார்க்கலாம். தட் இஸ் 9 12. இதை போடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ 2ஆல பண்ண முடியாது. ஸோ 2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகா என்ன இருக்கிறது 3 தான். அப்போ 3ஆல பண்ணுங்க. ஸோ 3 3 9 4 3 12. இது ரெண்டுக்குமே பொதுவான எண் இல்லை. அப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், 3ஆல தான் பண்ணணும். பண்ணனா என்ன கிடைக்குது, ஸோ 3 வந்து 1 3 3, அடுத்து 4 அப்படியே தான் வரும். அப்ப மிச்சம் இருக்கிறது 4 தான். நம்ம 1 1 கிடைக்கிற அளவுக்கு, இங்க 1 1 கிடைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ப அதை 4 தான் போட்டாகணும். ஸோ இப்போ 4ஆல பண்ணும்போது இங்க 1 நாங்க போட்டாச்சு. இப்போ 3 3 பெருக்கல் 4 என்ன கிடைக்குது, 3 3 9 9 36. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 36 தான் வந்து எதுக்கு, இந்த 9க்கும் 12க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொது மடங்காக இருக்கிறது. ரைட், அப்புறம் இந்த மைனஸ் இருக்குல்லவா, இந்த மைனஸ் வந்ததுனால கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், இந்த மைனஸ் நம்ம இங்க முன்கூட்டியே போட்டுறணும். ஸோ அப்ப நம்மளுடைய ஆன்சர்ல இந்த மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், தட் இஸ் இப்போ நம்ம ஏ இருக்குன்னா ரெண்டுலையும் பாருங்க, இங்க ஏனுடைய அடுக்கு 3 இருக்கு, இங்க ஏனுடைய அடுக்கு 2 இருக்கு. இங்க கேட்டது மடங்கு, மடங்குனா அதிகம் என்ன இருக்க முடியும், ஏனுடைய அடுக்கு 3 தான் எடுக்கணும். அப்ப நம்மளுடைய விடையில என்ன எழுதுவீங்க, தட் இஸ் ஏனுடைய அடுக்கு 3 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் பி இருக்கா, இங்க பியினுடைய அடுக்கு 2 இருக்கு, இங்க பியினுடைய அடுக்கு 2 இருக்கு. ஸோ 2 பக்கமும் 1 தான். அதனால நம்ம கட்டாயமா என்னதான் எழுதி ஆகணும், தட் இஸ் பியினுடைய அடுக்கு 2 தான் எழுதி ஆகணும். அடுத்து இங்க சிஏ இல்ல, இங்க சி இருக்கு. அப்படி இருந்தா என்ன பண்றது, கட்டாயமாக இருக்குதோ இல்லையோ, என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலே அதை நீங்க கொண்டாந்து எழுதாகணும். ஏன்னா இது மடங்கு. ஸோ அதனால நம்ம இங்க சி எழுதணும். ஸோ அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். -36 a³ b squared c தான் நம்மளுடைய விடை. தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 16m -12m squared n squared 8n squared கொடுத்துறாங்க. ஸோ அதனுடைய மீப்பம் தானே கேட்கறாங்க. ஸோ நம்பர்ஸ் பார்த்தோம்னா நீங்க என்ன பண்ணணும், லேடர் டிவிஷன். ஸோ நான் அதுதான் இங்க பண்ண போறேன். தட் இஸ் என்னென்னலாம் எடுத்துக்கணும், தட் இஸ் 16 எடுங்க, 12 எடுங்க, அடுத்து 8 எடுங்க. ஸோ முதல்ல நம்ம எந்த நம்பரால பண்ணணும், 2ஆல தான் பண்ணணும். 2ஆல பண்ணீங்கன்னா 8 2 16, 6 2 12, 4 2 8. மறுபடியும் என்ன பண்ணணும், 2ஆல தான் பண்ணணும். ஸோ 2ஆல பண்ணுங்க. ஸோ 4 2 8, 3 2 6, 2 2 4. ஸோ மறுபடியும் 2ஆல தான் பண்ணணும். ஸோ 2ஆல பண்ணுங்க, என்ன கிடைக்குது, 2 2 4, 3 அப்படியே வந்துடும், 1 2. ஸோ மறுபடியும் நம்ம 2ஆல தான் பண்ணணும். ஸோ 1 3 1. இப்போ 3 தான் கிடைக்குது. அப்போ 3ஆல பண்ணுங்க. அப்போ 1 1 1ன்னு கிடைச்சிருச்சு அல்லவா. அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. 2 பெருக்கல் 2 4, 4 2 8, 8 2 16, 16 3 48. அப்போ இதனுடைய மீ பெரு பொது மடங்கு 48. அண்ட் இதுல என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, தட் இஸ் மைனஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், ஸோ மைனஸை முன்கூட்டியே போட்டுக்கணும். -48 வந்துருது. ரைட், இப்போ என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல எம் இருக்கா. அப்ப எம் விட பெரிய நம்பர் அடுக்கு இருக்குதான்னு பாருங்க. தட் இஸ் இங்க எம் ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம எம் ஸ்கொயர்ட் தான் எடுத்துக்கணும். அப்ப எம்ல ஸ்கொயர்ட் எடுத்துக்கோங்க, எம் ஸ்கொயர்ட். அதே போல அடுத்ததுல பாருங்க, என் ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க என் ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப நிச்சயமா என் ஸ்கொயர்ட் தான் நம்ம போட்டாகணும். ஸோ
இங்கே நீங்கள் n ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது -48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். இது நம்மளுடைய மீப்போமாவாக இருக்கிறது. ஃபோர்த் கொஸ்டின் பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 பி ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படி அதனுடைய மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 படியில் இருக்குது. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை முதல்ல காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தினா நமக்கு எது மீ பேர் பொது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் 2 நம்பரை என்ன பண்ணணும் கூட்டுனா -3 கிடைக்கணும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த -3. அடுத்தது பெருக்குனா 2 கிடைக்கணும். ஸோ இந்த 2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு -2ஐயும் -1ஐயும் கூட்டுங்க என்ன கிடைக்கும் -3. அதே போல -2ஐயும் -1ஐயும் இப்போ பெருக்குங்க என்ன கிடைக்கும் தட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். 2 1 2 தான். ஓகேவா? அப்போ பாருங்க கூட்டுனா -1 பெருக்குனா 2 கிடைக்குது. அது இது ரெண்டுமே நடக்குது இல்லையா? அப்படி தரக்கூடிய நம்பர்ஸ் யாரு -2 -1 தான். அப்போ நம்ம என்ன எழுதணும் -2 -1. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த -2 இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி இப்போ p போட்டுக்கோங்க. அப்போ p -2 அதே போல -1க்கு முன்னாடியும் p போட்டுக்கோங்க p -1. அப்போ இப்போ இங்க எழுதணும்னா p -2 இன்ட்டு p -1 இதை நம்ம காரணிப்படுத்தி எழுதிடலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் இதுக்கு பதிலாக p -2 அடுத்தது p -1 எழுதலாம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்ன இருக்கு p ஸ்கொயர் -4 தானே இருக்கு. இது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியும் தட் இஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்மேட். இப்போ இது எப்படி எழுதுவோம் a - b இன்ட்டு a + b எழுதுவோம் இல்லையா? ஸோ p ஸ்கொயர் அப்படிங்கிறது a ஸ்கொயர் ஆகும். இங்க 4ங்கிறது 2 ஸ்கொயர் ஆகும் மாத்தலாமா? ஸோ அதான் நான் இப்போ இங்க எழுத போறேன். தட் இஸ் p ஸ்கொயர்னே போட்டுக்கோங்க. 4 ஸ்கொயர் -2 ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் b. அப்போ இங்க ஏக்கு பதிலா pயும் அடுத்தது bக்கு பதிலா 2 இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம் தட் இஸ் p -2 இன்ட்டு p + 2 எழுதலாம் இல்லையா? ரைட். இப்போ நம்ம இந்த மாதிரி காரணிப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைச்சது இதை பண்ணும்போது p - 2 இன்ட்டு p - 2 இன்ட்டு p - 1 கிடைச்சது. இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது p - 2 இன்ட்டு p + 2. ரைட். இப்போ இதே மீப்போவாவாக கேட்டிருந்தாங்க மீ பேரு பொது வகுத்தி அப்படின்னா ரெண்டுலயும் எது பொதுவா இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இப்போ p - 2 மட்டும் தான் பொது அதை மட்டும் தான் எழுதிருப்போம். ஆனா இங்க கேள்வி என்னன்னா மீ பேரு பொது மடங்கு அப்படின்னு இருக்கறனால நம்ம இங்க இருக்க எல்லாத்தையும் எழுதணும். தட் இஸ் இங்க பாருங்க p - 2 இருக்கா இங்க p - 2 இருக்கு. இது ஒரு டைம் எழுதினாலே நமக்கு போதும். ஸோ p - 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதன் பின்ன p - 1 அப்புறம் p + 2 இது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். இதுதான் நம்மளுடைய மீப்போமாவாக இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் எழுதுவோம் தட் இஸ் p - 2 இன்ட்டு p - 1 இன்ட்டு p + 2 இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 2x² - 5x - 3 4x² - 36 இதனுடைய மீ பெரு பொது மடங்கு மீப்போமாவை கேட்கறாங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்களே இதை முதல்ல நம்ம காரணிப்படுத்திக்கணும். காரணிப்படுத்தினா நமக்கு போடுறது எளிமையா இருக்கும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இதை எழுதி வைக்கிறேன். தட் இஸ் 2x² - 5x - 3 இருபடி பல்லுறுப்புக்கோவையில இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கணும் ஒரு x² இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பரால பெருக்கிக்கணும். ரைட். அப்ப எப்படி பெருக்குவீங்க தட் இஸ் பாருங்க. ஸோ 2 × 3 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன எடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் பெருக்குனா -6 கிடைக்கணும். இந்த இடத்துல கிடைச்சது இல்லையா -6ன்ட்டு. அடுத்தது கூட்டுனா -5 கிடைக்கணும். அந்த மாதிரியான 2 நம்பர்ஸை நாம தான் எடுக்கணும். சரி. இப்போ எந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கூட்டுனா -5 கிடைக்கணும் தானே. இப்போ -6ல இருந்து +1 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் -5 கிடைக்கும். அதே போல இந்த -6ஐயும் +1ஐயும் பெருக்குனீங்கன்னா -6 கிடைக்கும் தானே. அப்ப இந்த கண்டிஷனான கூட்டலும் இந்த கண்டிஷனான பெருக்கலும் கரெக்டா வருது இல்ல. அப்ப இங்க என்ன எழுதணும் -6 இங்க என்ன எழுதணும் ஸோ +1. ரைட். இப்போ இதை நீங்க அப்படியே பிரிச்சு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன எப்படி எழுதணும்னா இதை அப்படியே எழுதிக்கோங்க 2x². பட் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் வித்தியாசமா எழுதணும். எப்படின்னா -6x + 1x. ஸோ இப்போ நம்ம கூட்டுச்சு இல்லையா அப்போ கிடைச்சதுல இந்த -6 இங்க +1 அதை தான் நம்ம xன்னு போட்டுட்டு இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய -3 அப்படியே போட்டுக்கோங்க. அதை வந்து மாற்றக்கூடாது. ரைட். இது 2x² 2x இன்ட்டு 2xன்னு போடலாம் இல்லையா. அதே போல இந்த 6x எப்படி எழுதலாம்னா 2x கூட 3 பெருக்குனா 2 3 6xன்னு வருது இல்லையா. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இப்படி எடுக்க போறோம். அதே போல இந்த 3 எப்படி எழுதலாம் 1 3 3ன்னு போடுவோம்ல. இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பிரிக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க நான் 2x ரெண்டுலயுமே காமனா இருக்குல்ல இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்ப 2x காமனா எடுத்தனா என்ன கிடைக்குது மீதி x இருக்கு x போட்டுக்கோங்க மைனஸ் மீதி 3 இருக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது பிளஸ் இங்க பாருங்க இங்க x இருக்கு. அப்ப நான் இதுல என்ன பண்றேன்னா இந்த ஒரு x 1 பெருக்கல் xன்னு வச்சுக்கிறேன். அப்ப இதுல நம்ம 1 நம்ம காமனா எடுக்கிறோம். ஸோ 1 எடுத்தோம்னா என்ன கிடைக்குது இந்த x அப்படியே போட்டுக்கோங்க -3. இப்ப பாருங்களேன் இது ரெண்டுமே ஒரே போல வந்திருக்கா x -3 இங்கேயும் x -3. இந்த மாதிரி கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேர்மை நம்ம பிரிச்சு எழுதுறோம். ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ இந்த x -3 ரெண்டுலையுமே காமனா இருக்கிறத நம்ம பொதுவாக வெளியில எடுக்கிறோம். அப்போ என்ன நடக்குது தட் இஸ் x -3 காமனா எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது தட் இஸ் 2x இங்க இருக்கு அடுத்தது +1 இங்க இருக்கு. அப்போ +1 இங்க இருக்கு. அப்போ டோட்டலா இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம் x -3 பெருக்கல் 2x + 1ன்னு எழுதலாம். ரைட். இப்போ நம்ம அடுத்தது என்ன இருக்கு 4x² - 36 இருக்கா. இப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ
4x² மைனஸ் 36. சரி, இதுல பாருங்களேன் 4, இங்க 4ங்கிறது இருக்கு. இங்க பாருங்க 9 நாங்க 36 தானே. இப்ப இதுலயும் நான் 4 வெளியில எடுத்தேன்னா என்ன கிடைக்கும்? இங்க ஒரு நாள் 4ன்னு இருக்கும். ஒரு நாள் 4. அப்ப எடுத்தனா ஒரு x² மைனஸ் 94 அப்படிங்கறனால 9 ஆயிடுது. அப்ப இப்ப எப்படி எழுதலாம்? 4 பெருக்கல் x² மைனஸ் 9ன்னு ஆயிடுது. இப்ப இந்த x² மைனஸ் 9 எப்படி இருக்குன்னா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 பெருக்கல் x² மைனஸ் 3², அதாவது 3 பெருக்கல் 3 தானே 9. அதனால நான் அதை 3² போட்டுக்கிறேன். ரைட், இப்போ இது எப்படி இருக்குன்னா a² மைனஸ் b². ஓகே, இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டூ a பிளஸ் பின்னு எழுதலாம் இல்லையா? அந்த ஃபார்மேட் படி இந்த a² மைனஸ் b²ங்கிறது இப்போ ஏக்கு பதிலா என்ன இருக்கு? x, bக்கு பதிலா என்ன இருக்கு? 3. அப்ப இதை எழுதுங்க. தட் இஸ் x மைனஸ் 3 இன்டூ x பிளஸ் 3ன்னு வருதா? இப்ப அதை இங்க எழுதிக்கோங்க. தட் இஸ் என்ன வருது? 4 இன்டூ x மைனஸ், மீ பேரு பொது மடங்கு அது எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 4x² மைனஸ் 36 மீ பேரு பொது மடங்கு. மீ போமா என்ன வரும் அப்படின்னா, சோ இதுலயும் தானே பார்க்கணும். ரைட், இதுல பாருங்க என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் x மைனஸ் 3 இருக்கு, இதுல இருக்கான்னு பாருங்க, எஸ் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே பொதுவா இருந்தா அது கட்டாயமா போட்டு ஆகணும். சோ அதையும் போட்டுக்கோங்க, x மைனஸ் 3ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ இங்க இந்த 2x பிளஸ் 1 இருக்கா? இங்க ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப அதையும் நம்ம போட்டுதான் ஆகணும். ஏன்னா இது மீ பெரு பொது வகுத்தி இல்ல, இது வந்து மீ பெரு பொது மடங்குங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம போட்டுதான் ஆகணும். சரி, அப்ப இதனுடைய வேலை முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்து நம்ம இங்க செக் பண்ணணும். இப்ப இங்க 4 இருக்கா? அப்ப இந்த 4 இங்க நம்ம எடுத்து எழுதிதான் ஆகணும். சோ இன்டூ 4 வந்துடணும். அதே போல அடுத்தது என்னது? தட் இஸ் x பிளஸ் 3 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்ப அதையும் நீங்க எழுதானோ x பிளஸ் 3. அப்ப நம்மளுடைய விடை என்ன வருது? இந்த 4ங்கிறத நம்ம முன்னாடி தான் எழுதிக்குவோம். தட் இஸ் 4 பெருக்கல் x மைனஸ் 3 பெருக்கல் 2x பிளஸ் 1 பெருக்கல் x பிளஸ் 3. இதுதான் நம்மளுடைய மீபோமாக இருக்கிறது. 2x² minus 3xy the whole squared, 4x minus 6y the whole cube, 8x cube minus 27y cube இதனுடைய மீபோமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கிறேன். பாருங்க 2x² minus 3xy the whole squared இருக்கு இல்லையா? இப்போ இந்த 2x² எப்படி எழுதலாம்? 2x into x எழுதலாம். அதே போல 3xy 3x into y எழுதிருக்கோம். அதுல இருக்க போல தான். ரைட், இதுல பாருங்க எது காமனா இருக்கு? xங்கிறது காமனா இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப நான் இந்த x வெளியில எடுக்கிறேன். வெளியில எடுத்துட்டேன்னா மிச்சம் என்ன கிடைக்கும்? 2x minus 3y கிடைக்கும். அதான் இங்க போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்ப நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கனால சோ எக்ஸுக்கு சேர்த்து தான் இதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். பண்ணிட்டுனா அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸுக்கு மட்டும் இந்த ஸ்கொயரை எடுத்துட்டு நம்ம வெளியில கொண்டாந்து போட்டுடலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டு 2x minus 3y the whole squared அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 4x minus 6y the whole cube இருக்கு இல்லையா? அதை நம்ம இங்க எடுத்து போட்டுக்கலாம். இந்த 4x நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2x அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 6y எப்படி எழுதலாம்? 2 into 3y அப்படின்னு எழுதலாம். ஓகே ரைட், இப்போ இது ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்கு? சோ 2, இதே 2 தான் இங்கே இருக்கு. அப்ப நம்ம 2 வெளியில எடுத்துடலாம். சோ அதான் இங்க நான் எடுத்திருக்கேன். மிச்சம் என்ன இருக்கு? 2x minus 3y அதை அப்படியே போட்டுட்டு இப்போ என்னது? ஹோல் கியூப். ஸோ இந்த 2க்கும் சேர்த்து தான் இருக்கு, அதனால இது ஹோல் கியூப். இது டோட்டலாவே நம்ம மேல போடணும். இப்போ இந்த 2 மட்டும் வெளியில எடுத்து போடலாம். தட் இஸ் இந்த 2 வெளியில எடுக்கணும்னா 2 to the power 3 வெளியில வந்துடும். நெக்ஸ்ட் 2x minus 3y the whole cube இருக்கு, இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது? 8x cube minus 27y cube இருக்கு. ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன் 8x cube minus 27y cube. இந்த 8 எப்படி நம்ம எழுதலாம்? தட் இஸ் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, தட் இஸ் 2 cube. அதாவது 2 பெருக்கல் 2 4, 4 2 8. ஸோ இப்போ 8ங்கிறத நம்ம 2 cube எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் 2 cube நீங்க எழுதிட்டேன். ரைட், அடுத்தது பாருங்க 27 எப்படி எழுதலாம்? 3 cube அப்படின்ட்டு. ஸோ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 தட் இஸ் 27. அப்போ 3 cube அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ இதுக்கு பதிலாக இங்க 3 cube போட்டாச்சு. இப்போ 2 கியூப் இன்டூ எக்ஸ் கியூப்னு இருக்கு. ரைட், நம்மளுக்கு அடுக்கு விதிப்படி என்னன்னு தெரியும்னா, இப்போ இந்த 2x அப்படிங்கிற வித்தியாசமான 2 பேஸுக்கு அடுக்கு ஒரே போல இருக்கு, 3 3 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம அந்த அடுக்க உயர்த்தலாம். ஸோ இது அடுக்கு விதியில இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? 2 கியூப் எக்ஸ் கியூப்ங்கிறத நம்ம 2x the whole cubeன்னு போட்டுறோம். அதே போல 3 கியூப் y கியூப்ங்கிறத நம்ம 3y the whole cubeன்னு போட்டுறோம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a கியூப் மைனஸ் b கியூப்ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? a minus b into a squared plus ab plus b squared. ரைட், இப்போ இங்க 2x the whole cube தானே. அப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு? 2x, அதான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் b க்கு பதிலா என்ன இருக்கு? 3y, அதான் இங்க போட்டாச்சு. ரைட், a க்கு பதிலா 2x போட்டுக்கோங்க, b க்கு பதிலா 3y போட்டுக்கோங்க. a ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 2x the whole squared and a அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் 2x போட்டேன். அடுத்து b-ங்கிறதுக்கு பதிலா நம்ம 3y போட்டாச்சு. நெக்ஸ்ட் b ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 3y the whole squared. ரைட், இப்போ இது அப்படியே இங்க போட்டுக்கோங்க. இப்போ இதுல பாருங்க 2x the whole squared நம்ம இங்க எழுதிருக்கேன் பாருங்க. சோ 2x into 2x that is 4x squared. அதான் நான் இங்க எழுதிட்டேன். அப்ப இதுக்கு பதிலா 4x squared. நெக்ஸ்ட் 2 பெருக்கல் 3 என்ன? 6 and x பெருக்கல் y என்னது? x into y. சோ 6xy. இது 3y the whole squared தானே. 3y the whole squared is equal to 3y into 3y that is 9y squared. அப்ப 9y squared இங்க போட்டாச்சு. ரைட், சோ நமக்கு இப்போ என்ன கிடைக்குது? 2x minus 3y into 4x squared plus 6xy plus 9y squared. சோ அதை இங்க கொண்டாந்து அப்படியே போட்டுருங்க. that is 2x the whole cube minus 3y the whole cube க்கு பதிலா சோ இத அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டுருங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்கணும்?
ஸோ 2x² minus 3xy the whole square, 4x minus 6y the whole cube, 8x cube minus 27y cube இனுடைய மீப்போமாவை தான் நம்ம பார்க்கணும். ரைட், அது பார்க்கறதுக்கு நான் இந்த ஒவ்வொன்றும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய ஆன்சர்ஸை இப்படியே நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு உண்டானது இது, அடுத்து செகண்டுக்கு உண்டானது இது, அடுத்து தேர்டுக்கு உண்டானது இது போட்டாச்சு. இப்போ இது மூணுலையுமே மீ பெரு பொது மடங்கு என்னன்னு பார்க்கணும். ரைட், இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, x² இருக்கு. மீதி எங்கேயுமே இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது, ஏன்னா மடங்கும் போது எல்லாமே நம்ம எழுதுவோம். ஸோ அதனால x² போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு, 2x minus 3y. அதனுடைய அடுக்குல என்ன இருக்கு, இங்க 2. இங்கேயும் அதே தான் இருக்கு, பட் இங்க அடுக்குல 3, அதை விட அதிகமா இருக்கு. இங்கேயும் அதே தான் இருக்கு, பட் அடுக்குல 1. நம்ம மடங்கு அப்படிங்கும்போது எதை அதிகமா பார்க்கணும், அடுக்குல அதிகமானதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன எழுதணும், 2x minus 3y the whole cube எழுதணும். ரைட், அப்ப இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க பார்த்தோம்னா, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்க 2 கியூப் இருக்கு. ஸோ அந்த 2 கியூபை நம்ம இங்க போட்டாச்சு. ரைட், அடுத்தது இங்க பாருங்க, இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஸோ இதை நம்ம போட தேவையில்லைன்னா இது ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். ரைட், அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ x² into 2x minus 3y the whole cube 2 கியூப்னு இருக்கு. அப்போ இந்த 2 கியூப்ங்கிறது எப்பவுமே நம்ம பல்லுறுப்புக்கோவை எழுதும் போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துருவோம். அதுபடி இந்த 2 கியூபை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆன்சர் வருது, 2 cube into x² 2x minus 3y the whole cube 4x² plus 6xy minus 9y squared. இதுதான் நம்ம சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.